எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு ரொட்டீன் விலாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 4:30லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்திரிச்சதுமே பொண்ணுக்கு எப்பயுமே வந்து இந்த சத்து மாவு கஞ்சி தான் வந்து ரெடி பண்ணிடுவேன் நான். ஏன்னா இப்போ காலையில் போகும்போது ஸ்கூலுக்கு அவங்க இந்த கஞ்சி வந்து குடிச்சிட்டு போயிடுவா. காலையில் டிஃபன் வந்து ஸ்கூலில் போயிட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க. 2 பிரேக் வந்து இருக்குது. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் தான் வந்து செஞ்சு கொடுத்து விட போகிறேன். இந்த பணியாரம் வந்து நார்மல் நம்ம இட்லி மாவு இருக்குது இல்லையா, அதில் தான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்வீட் பணியாரம் மாதிரி போட்டு கொடுக்க வேண்டியது தான். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கல் வந்து இப்போ தான் நான் வந்து புதுசாக வாங்கிட்டு இப்போ தான் செகண்ட் டைம் வந்து பணியாரம் சுட்டு தரேன். ரொம்பவே நல்லா சூப்பராக வருது. கொஞ்சம் கோல்டு வந்து இருக்குது அவளுக்கு. அதனால் வந்து இன்றைக்கி ஜூஸோ இல்லை வேறு எதுவும் ஃப்ரூட்லாம் வந்து கொடுக்கல. மாம்பழம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அவளுக்கு. அதனால் சரி கொஞ்சமாக மாம்பழம் மட்டும் கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பிரேக் போல் வந்து சாப்பிட்டுக்குவாங்க. பணியாரம் வந்து இந்த இரும்பு கல் வந்து நான் இங்கே தான் கத்தாரில் தான் நான் வாங்கினேன். அடியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ளாட்டாக இருக்காது. ஆனால் வந்து என்கிட்ட இந்த ஒயர் ரேக் இருக்குது அப்படின்றதுனால அந்த ஒயர் ரேக்கை வந்து நான் ஸ்டவ் மேலே வச்சுட்டு இந்த பணியார கல்லை வச்சு சுடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அவளுக்கு காலையில் டிஃபன் வந்து இந்த பணியாரமும் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த நார்த் இந்தியன் ஸ்நாக் ஒன்று இருக்குது, அதுவும் மாம்பழமும் வந்து வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் தான் வந்து பண்ண போகிறேன். நேற்று வந்து பசங்க வந்து ப்ரெட்டு சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து நான் ப்ரெட்டு கொடுக்கல. நேற்று வந்து நாங்கள் வந்து முட்டை எடுத்துக்கல. அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து முட்டையும் ப்ரெட்டும் வந்து சரி எடுத்துக்கலாம், எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரெட்டு வந்து நான் ரொம்ப பசங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக தரமாட்டேன். மாதத்தில் ஒரு டைம் அந்த மாதிரி தான் நான் வந்து வாங்குவேன். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை அப்படின்றதுனால நான் அந்த ஒவ்வொரு முட்டையுமே வந்து கிண்ணத்தில் ஊற்றி தான் நான் வந்து பெரிய கிண்ணத்தில் வந்து ஊற்றிப்பேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து முட்டை வந்து கெட்டு போய் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு தான் வந்து நான் சேர்த்துக்குவேன் நான். இது வந்து சின்ன பொண்ணுக்கு வந்து பணியாரம் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ வந்து 3rd டைம் ஊற்றுறேன் அப்படின்றதுனால ரொம்பவே சூப்பராக வருது. செகண்ட் டைம் கூட கொஞ்சம் லைட்டாக ஊட்டிட்டு வந்த மாதிரி இருந்தது. சீசனிங்லாம் நல்லா தான் பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் டைம் ஊற்றும் போது கூட கொஞ்சம் வந்து ஊட்டிட்டு வர மாதிரி இருந்தது. பட் 3rd டைம் வந்து இப்போ பணியாரம் ஊற்றும் போது பார்த்தா நல்லாவே சூப்பராக வந்து அதுவே வந்து திரும்பி நல்லா சூப்பராக வருது. டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. இரும்பு கல்லில் ஊற்றினாலே வந்து அந்த ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ஸ்வீட் பணியாரம் தான் 2 பேருக்கும். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து ப்ரெட் ஆம்லெட் வந்து போட்டுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து ப்ரெட்டு வந்து மில்க் ப்ரெட்டு தான் நாங்கள் இந்த டைம் வாங்கினோம். ஏன்னா ஒரு 3-4 மந்த்ஸாகவே வீட் ப்ரெட்டு சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. சரி இந்த டைம் வந்து மில்க் ப்ரெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெட்டு வந்து வாங்கியிருந்தேன் இந்த வாரம். இந்த பிரெட் சாண்ட்விச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் சட்னி வந்து சேர்த்து நம்ம இந்த ஆம்லெட்டை போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பக்கத்தில் வந்து ஒரு ஷாப்பில் வந்து ஒரு பிரெட் ஆம்லெட் ஷாப்பில் அதை வந்து இந்த மாதிரி க்ரீன் சட்னி போட்டு தான் வந்து செய்வாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். டொமேட்டோ கெச்சப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்த்துக்காமல் இந்த மாதிரி க்ரீன் சட்னி வச்சு சாப்பிடும்போது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு, அப்புறமா கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டு அதை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த க்ரீன் சட்னி தான் வந்து இந்த பிரெட் ஆம்லெட்டில் வந்து நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு புலாவ் மாதிரி பண்ணிவிட்டு கூடவே வந்து பேபி கார்ன் வந்து இந்த வாரம் வாங்கியிருந்தேன். அது வந்து வாங்கி ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சு. சரி அதில் வந்து ஏதாவது வந்து ஒரு மசாலா மாதிரி கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். புலாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னு, கொஞ்சமாக வந்து கேரட் இருந்தது. சரி அதெல்லாம் போட்டு புலாவ் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சில பேர் வந்து புலாவுக்கு வந்து தக்காளியும் போடுவாங்க. அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து வெங்காயம், பச்சை மிளகா அது மட்டும்தான் வந்து போட்டுக்க போகிறேன். இந்த பேபிகார்ன் கிரேவிக்கு வந்து கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 5 போல் கேஷ்யூவும் வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி நம்ம சேர்த்துக்க போகிறோம். புலாவ் வந்து எப்பவும் போல் செய்கிறது தான். ஆயிலில் கொஞ்சமாக வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு கேஷ்யூ போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு வதக்கி விட வேண்டியது தான். இந்த க்ரீன் பீஸ் வந்து நான் மொத்தமாக வாங்கி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அப்படின்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாமல் நம்ம அதை வந்து குக் பண்ணாமல் அப்படியே வந்து உரித்து நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 4 மாதம் 6 மாதம் வரைக்கும் கூடமே வந்து நல்லாயிருக்கு. எனக்கு ஆனால் சீக்கிரமாகவே அது தீந்துடும். ஒரு மாதம் 2 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தீந்துடும். நான் வந்து எப்போல்லாம் வந்து விலை கம்மியாக இருக்குது சீசன் டைமில் வாங்கி நான் மொத்தமாக வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் க்ரீன் பீஸு.
எப்பயுமே வந்து பேபி கார்ன் வாங்கினேன் அப்படின்னா ஒன்று வந்து ஃப்ரை பண்ணுவேன், இல்லைனா வந்து மஞ்சூரியன் மாதிரி தான் வந்து பெரிய பொண்ணு வந்து விருப்பப்படுவாள். அதனால் இந்த டைம் வந்து சரி ஏதோ கிரேவி மாதிரி செய்யலாம், ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் சளியாகவும் இருக்குது. ஸோ ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு எப்போவுமே அதானே பண்ணுறோம், இந்த டைம் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாவில் வந்து சேர்ந்து வரும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து புலாவில் வந்து நான் கோகோனட் மில்க் சேர்க்கலை, நார்மலாக நம்ம காய்ச்சின பால் தான் வந்து சேர்த்துருக்கேன். சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் கெட்டு போகாமல் ரைஸ் வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேபி கார்ன் வந்து கொஞ்சமாக ஆயிலில் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இது கூடவே நான் இன்றைக்கி வந்து கேப்சிகமும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேபி கார்ன் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயமும் நம்ம ஊற வச்சுருந்தா அந்த காஷ்மீரி சில்லியும் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியது தான். இந்த டைமில் வந்து கேப்சிகமையும் சேர்த்துட்டு நல்லா அது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ வெங்காயமும் இந்த காஷ்மீரி சில்லியும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் வந்து தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பேபி கார்னும் கேப்சிகமும் வந்து நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து கிரேவி செய்ய வேண்டியது தான். ரைஸ் வந்து நல்லா வந்து வெந்து கொஞ்சம் வந்து தண்ணியில் நல்லா வத்திடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து தம் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எப்பயுமே தம் வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி இடிக்கல்ல வச்சுருவேன், அப்போ கரெக்டாக வந்து எனக்கு ரைஸ் குக் ஆகிட்டு வந்துடும். ஸோ இப்போ கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த 2 மசாலாவுமே வந்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மசால் பொடி எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இதுவும் நல்லா வந்து அந்த மசாலா பொடி ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே வந்து இங்கே ரைஸ் வந்து நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சூப்பராக வந்து உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த பேபி கார்னும் கேப்சிகமையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது, நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா கேஷ்யூ, அதையும் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம்லாம் வந்து அவ்வளோவா நான் யூஸ் பண்ண மாட்டேன் எதுக்குமே. அதுக்கு பதிலாக வந்து நான் கேஷ்யூ வந்து எப்பயுமே இந்த மாதிரி அரைச்சி நான் சேர்த்துக்குவேன். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலாவும் கசூரி மேத்தியும் வந்து நான் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். கடைசியில் வந்து நம்ம கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். கூடவே இந்த கசூரி மேத்தி சேர்க்குறதும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பராக வந்து இந்த பேபிகார்ன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த புலாவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கூடவே சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். ரைஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து கேட்டிருந்தாங்க, பாஸ்மதி ரைஸ் என்ன வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பயுமே வந்து இண்டஸ் வேலி தான் வாங்குவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இண்டியா கேட்டு, டில்டா இந்த மாதிரி ரைஸும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதை விட எனக்கு இந்த இண்டஸ் வேலி தான் வந்து ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஹஸ்பண்டுக்கு வந்து காலையில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்க முடியல, ஏன்னா டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க. அதனால் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடலாம். இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து வாங்கி 4 நாள் ஆகிடுச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி கட் பண்ணி இதை கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கட் பண்ணி கொடுத்து விட்டேன் இப்போ மத்தியானம். மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. சின்ன பொண்ணு வந்து இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கா. அவள் தூங்குற டைமில் தான் நான் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கு இல்லைனா வேறு ஏதாவது ஒர்க் இருந்தது அப்படின்னா இந்த டைமில் தான் நான் வந்து பண்ணுவேன். அவள் தூங்கினா அப்படின்னா தான் என்னால் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்து எந்த வேலையுமே செய்ய முடியும். ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் பண்ண மாட்டேன். அப்பப்போ வந்து கொஞ்சம் குப்பை சேரும் போதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். எனக்கு மெயினாக வந்து ஃப்ரிட்ஜு வந்து நாஸ்தி ஆகுறதே பார்த்திங்கன்னா, மாவு வந்து நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறோம் இல்லையா, அது வந்து காஞ்சி அங்கங்கே உதுத்து கீழெல்லாம் வந்து நிறைய குப்பை மாதிரி சேர்ந்து போயிடும். இதுதான் வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து நல்லா வந்து ஒரு ஈர துணியிலே வந்து நான் தொடச்சி நான் எடுத்துடுவேன். வேறு எதுவும் லிக்விட்லாம் நான் வந்து போட்டு நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்றதுனால ஈர துணி வச்சே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடுவேன். நான் கொஞ்சமாக காட்டனில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வச்சோம் அப்படின்னா பேட் ஸ்மெல் வராது ஃப்ரிட்ஜில். மேல் இருக்க ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு பூவு, ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறமா வந்து இஞ்சியும் புதினாவும் கொஞ்சம் வந்து வச்சுருக்கேன். இது வந்து கீழே தான் வைப்பேன். ஒரு பெரிய பாக்ஸில் கிரேப்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இப்போதைக்கு நான் மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொப்பரை தேங்காய், கண்டென்ஸ்டு மில்க்கு, பிரெட் க்ரம்ஸு, பட்டர் இதெல்லாம் தான் வந்து இந்த மேல் ரேக்கில் வந்து வைப்பேன்.
கீழே இருக்க ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாமே வந்து வைப்பேன். இதில் வந்து சுண்டல் வந்து முளை கட்டுறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரைட் ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த க்ரீன் சட்னி, அப்புறம் கொஞ்சம் சப்பாத்தி மாவு இருக்குது. காலையில் பசங்களுக்கு செஞ்ச அந்த பணியார மாவும் இருக்குது. அப்புறம் தயிர் வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல தான் வந்து மாவும் அரைச்சி வைப்பேன் நான். கீழேயும் வந்து எக்ஸ்ட்ரா அந்த மில்லட் மாவுலாம் அரைச்சி வச்சேன் அப்படின்னா அதுவும் கீழே வைப்பேன். இதில் வந்து இப்போ வந்து இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி வந்து செகண்ட் ரேக்கில் வச்சுருவேன். இது வந்து குளியல் பவுடர் எப்பயுமே வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். பாத்ரூமில் வந்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு மீதி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா வண்டு வராமல் இருக்கிறதுக்காக. இந்த பெரிய ட்ரே வந்து கிரேப்ஸ் வாங்கினதுனால இங்கே வந்து கொஞ்சம் இடம் வந்து அடைச்சிட்டு இருக்கிறதுனால மேலே வந்து அந்த பச்சை மிளகா அந்த புதினா பாக்ஸும் இஞ்சும் பாக்ஸும் வந்து மேலே வந்து வச்சுருக்கேன். கீழே வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். ஒரு வாரத்துக்கு மொத்தமாக காய் வாங்கிட்டு வந்து நான் வச்சுருவேன். நான் கொஞ்சமாக வந்து கேரட்டும் வந்து கட் பண்ணியிருந்தது, அதையும் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு தனியாக வச்சுட்டேன். சைடு ரேக்கில், டோர் ரேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டை வந்து இப்போ 4 நாளைக்கு சாப்பிட மாட்டோன்றதுனால நான் வாங்கலை. ஸோ இதில் வந்து இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பேன். அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சாஸு, ப்ரெட்டு, பால், அதுக்கப்புறம் நட்ஸ் பவுடருக்கு இந்த பாட்டில் வச்சுருக்கேன். அது நட்ஸ் பவுடர் முடிஞ்சிருச்சு. ஸோ எப்போவுமே அந்த பாட்டில் அங்கே தான் இருக்குன்றதுனால நான் அங்கேயே வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த வாரம் காய் வாங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். வாங்கிட்டு வந்த உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச நேரத்தில் நினச்ச வேலையை வந்து செய்யவே முடியாது. அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும். அதனால் நான் வந்து அப்போது விட்டுருவேன். நான் சரி 2 டேஸ் கழித்து கூட நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் செய்ய முடியாது இல்லையா? அதனால் நான் வந்து கொஞ்சம் நாள் ஆனால் ஒரு 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இப்போ தான் வந்து டைம் கிடச்சிது. ஸோ எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆனால் இது க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எடுத்து வச்சுட்டோம், இது எல்லாமே தனித்தனியாக நம்ம இந்த ரேக்கில் நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு சமையல் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். டக்குன்னு இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தேன் அப்படின்னா அந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி ஒரேடியாக எடுத்துகிட்டு திருப்பி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இன்னொரு டைம் நான் போய் தனித்தனியாக எடுத்துகிட்டு இருக்க தேவையில்ல. இது வந்து எனக்கு நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வாரம் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் இதையும் தனியாக வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா மொத்தமாக வச்சுட்டேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆகிடும்ட்டு தனியாக இன்னொரு பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு 4:30, 5 o'clock ஆகிட்டாலே எனக்கு வந்து டீ ஞாபகம் வந்துடும். டீயும் வந்து குடிச்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. வண்டி வந்து சர்வீஸ்க்கு விட்டுட்டு வந்தாங்க. ஸோ பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த மங்குஸ்தான் பழமும் வந்து இந்த வாரம் தான் நாங்கள் வாங்கினோம். வாங்கி ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சு. இது வந்து எனக்கு கட் பண்ண தெரியாதுன்றதுனால நான் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் தான் வந்து இதை கட் பண்ணாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை நாங்கள் இந்த பழம் வந்து வாங்கி சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்தது. கிவி மாதிரியே இருந்துச்சு. இன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் வந்து வெளியில் தான் வந்து வாங்கிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் 4 நாள் வந்து நான்வெஜ் வந்து வீட்டில் செய்ய மாட்டேன். என் பெரிய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே அவளுக்கு நான்வெஜ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. அட்லீஸ்ட் முட்டையாவது இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. அதனால் சரி ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி வந்து நைட்டு வந்து வெளியில் வாங்கிக்கலாம் நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கும் பொண்ணுக்கும் வந்து கறி தோசை வாங்கிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து முட்டை லாப்பா வந்து வாங்கிக்கிட்டாங்க. இது கூடவே வந்து கடாய் சிக்கனும் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து இப்போ வந்து வாரத்தில் ஒரு டைம் இல்லைனா 2 டைம் வந்து இந்த டீடாக்ஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணி குடிச்சிட்ருக்கோம் நானும் ஹஸ்பண்டும். அது இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு வந்து நல்லாவும் இருக்குது. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. இதில் வந்து குக்கும்பர், இஞ்சி, அதுக்கப்புறம் புதினா, கொஞ்சமாக வந்து பட்டை, லெமன் இதை மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு நைட்டே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அடுத்த நாள் வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிக்க வேண்டியதான். தண்ணி தீர்ந்துச்சுன்னா திரும்பவும் தண்ணி பிடிச்சி அடுத்த நாள் ஃபுல் டேவுமே நம்ம இந்த தண்ணியை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சித்தூஸ் ஹோம் மேக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.